வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் மூங்கில் அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மூங்கில் அரிசி 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர், வறுக்காத வேர்க்கடலை 1/2 டம்ளர், கருப்புளுந்து 1/2 டம்ளர், 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ மூங்கில் அரிசியை ஒரு பவுலில் போட்டுடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் மூங்கில் அரிசி. இது 2 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி அரிசி, வெந்தயம், வேர்க்கடலை சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். கருப்புளுந்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் எல்லாம் ஊறிடுச்சு. மூங்கில் அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ கருப்புளுந்து நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். ஊற வச்ச மூங்கில் அரிசி, இட்லி அரிசி, வேர்க்கடலை, வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் பவுலில் ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பதத்துக்கு மாவை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ மாவை ஊற்றிடலாம் இட்லி பிளேட்டில். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ போட்டு மூடி வச்சிடலாம். 7லேருந்து 10 நிமிஷம் ஆகணும். பாருங்கள், 7லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தொட்டு பாருங்கள், ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்பூனால் நல்லா எடுத்துக்கலாம். சாஃப்டான மூங்கில் அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, சாம்பார், சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.